மக்களே, இன்று நாம் திருக்குறள் 413ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் அரசியல் இயலின் கேள்வி அதிகாரத்தின் 3ஆம் குறள். செவியுணவிற் கேள்வி உடையார் அவியுணவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து. இந்த குறள் சொல்லுவதை நாம் கவனமாக கேட்டலும் நாட்கொள்ளும் கேள்விகளிலும் பொருத்தம் உடையதன் மூலம் உணர்த்துகிறது. எடுத்துக்காட்டாக, குடும்பத்தினுள் குழந்தை எதிர்கொள்ளும் பிரச்சனையை பற்றி உணர்ச்சியுடன் கேட்டு பின்னர் தீர்வை கண்டுபிடிக்கலாம். வேலையிடத்தில் மேலாளர் ஊழியரின் கருத்துக்களை நியாயமாக கேட்டு பின்னர் பயனுள்ள திட்டத்தை அமைக்கலாம். இன்றும் சமூக ஊடகங்களில் தவறான தகவல்கள் பரவுகின்றன. உண்மையை வினாக்கள் மூலம் கண்டறிவது அவசியம். இந்த குறளை பின்பற்றினால் ஒற்றுமை மற்றும் நியாயம் வாழ்வில் பரவுகிறது. அதனால் சரியான கேள்வி அமைதியை தீட்டும் கருவியாக இருக்கும். இதுதான் இந்த குறள் அழகாக கூறுவது. செவியுணவிற் கேள்வி உடையார் அவியுணவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.